இந்த வீடியோல மகாலய அமாவாசை பத்தி தான் பார்க்க போறோம். மகாலயம் அப்படின்னா என்னன்னா கூட்டாக வருதல் அப்படின்னு பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறந்த நமது முன்னோர்கள் அனைவரும் 15 நாட்கள் இந்த மகாலயபட்சம் நாட்கள்ல நம்மளோட இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்துல தான் வரும். மாதம் வரும் அமாவாசை அன்று இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய, அதுவும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அன்னைக்காவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்கும். அதனால நம்மளோட வம்சம் தலைக்கும், நாம செஞ்ச பாவம் எல்லாம் குறையும், நமக்கு பிடிச்ச தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். இப்பேற்பட்ட மகாலய அமாவாசை இந்த வருஷம் 2024 அக்டோபர் 2 புதன்கிழமை வருது. நீங்க உங்களோட முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுங்க. ரொம்ப செலவு பண்ணி முறைப்படி காரியம் தவசம் பண்ண முடியாதவங்க உங்களோட வீட்லேயே எளிமையா இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். உங்களுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் அல்லது கடல் இருந்துச்சு அப்படின்னா அங்க போயும் செய்யலாம். இல்ல அப்படின்னா வீட்லயே நாம பண்ணிக்க முடியும். கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு தட்டுல படத்துல காட்டியிருக்க மாதிரி நீங்க எள்ளும் தண்ணியும் இறைச்சி விடணும், அவ்வளவுதான். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல எள்ளு போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க இறைக்கணும். இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதே நாம முன்னோர்களுக்கு பெரிய அளவுல தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சமம். நீங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த எள்ளும் தண்ணியும் யார் கால்லையும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது எந்த டைம்ல செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில 6 மணிலிருந்து 1 மணிக்குள்ள செய்யுங்க. இதை நாம காலையில எந்திரிச்சு முதல் வேலையா செய்யணும். எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிட்டு உங்களோட முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பூ போட்டு வழிபாடு செஞ்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. உங்களாலதான் நாங்க இந்த உலகத்துக்கு வந்தோம், உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையா வேணும், எங்களோட வாரிசு தலைக்கணும், நாங்க செஞ்ச பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து நீங்க ரெகுலரா ஏதாவது பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க பூஜை ரூம்ல போய் பூஜையெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டு 2 பேருக்குனாலும் அன்னதானம் பண்ணுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற அன்னைக்கு நம்மளோட முன்னோர்கள் யாரோட ரூபத்துல வேணும்னாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க கொடுக்குற அன்னதானம் முழுமையா முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்றது ஐதீகம். அன்னதானம் கொடுத்து முடிச்சிட்டு நீங்க படையல் போட்டு விரதம் விடணும். படையல் போட்டு நீங்க விரதம் விடுறதுக்கான நேரம் காலையில அப்படின்னா 11 மணியிலிருந்து 11:45 மணிக்குள்ள நீங்க படையல் போட்டு விரதம் விட்டுக்கலாம். மதியம் அப்படின்னா 1:30 2 மணிக்குள்ள படையல் போட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 மணிக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு உங்களோட முன்னோர்கள் போட்டோக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு போடுங்க. இந்த விளக்கு முன்னோர்கள் மோட்சம் அடைகிறதுக்கு வழி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு முடிஞ்சா சாயந்தர நேரத்துல கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு முன்னோர்களை நினைச்சு வேண்டிட்டு வாங்க.